உடனே இயேசு அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறாரு, எது எளிது, எது ஈஸி? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஈஸியா, அல்லது நீ எழுந்து நட என்று சொல்றது ஈஸியா அப்படின்னு கேட்கிறாரு. எது ஈஸி? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்றது ஈஸி. ஏன்னா நம்ம வாயில சொல்றது எல்லாமே ஈஸி தான். உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் சொல்றது ஈஸி. திருமண நாளில் நம்ம உறுதிமொழி கொடுப்போம், சொல்றது ஈஸி. வாயில என்னலாம் சொல்லலாம், எல்லாம் ஈஸி வாயில சொல்றதெல்லாம். ஆனா செயல்ல ஒன்று செஞ்சு காமிக்கிறது கஷ்டம். உன்னை எழுந்து நடக்க செய்வது எது எளிது? எழுந்து நடக்க செய்வது கடினமான காரியம். அவன் திமிர்வாதக்காரன், அவனால எழுந்து நடக்க முடியாது. 4 பேர் தூக்கிட்டு கூரையெல்லாம் கிழிச்சிட்டு அவனை கீழே கொண்டு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவனை எழுந்து நடக்க செய்வது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆண்டவர் சொல்றாரு, எதுப்பா எளிது, இதுல எது கடினம்னு கேட்கிறாரு. உடனே சொல்றாங்க, வாயில நீ சொல்றதெல்லாம் எளிதா சொல்லிடலாம், அதை செய்யறது தான் கடினம் அப்படின்ற ஒரு வாக்குல இயேசு என்ன சொல்றாரு, செய்யறாரு. உடனே அந்த கடினமான காரியத்தை அங்க செய்கிறார். நீ எழுந்து நட என்று ஆண்டவர் அவனை சொல்லி அவன் எழுந்து நடக்கிறான். உடனே அங்க இயேசு என்ன சொல்ல வருகிறார், இந்த கடினமான காரியத்தை என்னால் செய்ய முடிகிறது என்றால் இந்த எளிமையான இந்த காரியத்தையும் என்னால் செய்யக்கூடும் என்கின்ற ஆண்டவருடைய ஒரு பாயிண்ட் அங்க. ஆகவே ஆண்டவர் அங்க என்ன சொல்கிறார், என்னால் கூடும். மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற உரிமை உண்டு. கடினமாய் நினைக்கிறாய் அந்த காரியத்தை என்னால் செய்யக்கூடும் என்றால் இந்த காரியங்களையும் என்னால் செய்யக்கூடும். தேவன் தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடும் என்றால் அதை நான் செய்கிறேனே, அதே போல தேவன் மன்னிக்கக்கூடிய இந்த காரியத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லி இந்த காரியங்களை நிறைவு செய்கிறார்.